இந்த தலை கொட்டி போயிருமுன்னு எவ்வளோ நேரத்தில் எடுத்து போடுறாங்க. ஏன் பண்ணுமா நீ? நீங்கள் அம்மாவை வந்து காத்தால எடுத்து போட்டுக்கலாம்ல. இன்னைக்கு முடிஞ்சிரு. இப்படி எவ்வளோ நேரத்துல எடுத்து படுத்தா மாலை போட்டா தலை காட்டில் கொட்டாது, காய் வெடிக்காது இருக்கும். எடுத்து போட்டு நல்ல வெயில் நேரத்துக்கு தான் அடிக்கணும். பறிச்சு நல்லா விடு. இந்த மாதிரி பரவலாக போடணும், அப்போ தான் சீக்கிரம் காய். எடுத்து அடிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கு. போதுங்கன்னா அங்கேயே காயிட்டு அப்புறம் கூட எடுத்துக்கலாம். நல்ல வெயில் நேரம் ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிக்கிடுச்சு தோரங்காய். வெயில் நேரத்தில் அடிச்சாத்தா மறைச்சு கொட்டு. இன்னும் நல்லா காய. இந்த மழை வழி பண்ணிக்கிட்டே இருக்குது நம்மள. இந்த மாதிரி தட்டி எடுத்து போட வேண்டியதுதான். அவிழ்ந்து போகுது. சும்மா கடையில் போய் பருப்பு வாங்கினா குழம்பு வைக்கிறதுக்கு இந்த பருப்புக்கு எத்தனை வேலை இருக்குது. காட்டில் போட்டு காட்டிலேயே 4-5 மாதத்துக்கு இருந்து காய் முச்சி இதுக்கு மருந்து அடித்து எத்தனை வேலை இதுக்கு தெரியுமா? இத்தனை வேலை பண்ணாலும் கடையில் போய் பருப்பு வாங்கினா 200 ரூபா. நாம் இத்தனை வேலையை பண்ணி 50-60 நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இல்லை அவங்க பருப்பு 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கம்மியாக எடுத்து அடிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கணும். போடுற வீடு மொல்ல போட வேணும். இப்படின்னு பருப்பு ஓடி போயிடும் அங்கே கொட்டை.
ஓ நீ அடிக்கிறியா? சரி சரி சரி. திருப்பி போயிட்டா வந்தால தம்பி இன்னும் கடைசி பாரு அடிக்காம எனக்கு வயசாகி போச்சு இழப்பு வாங்குது. சரி பார்த்துங்க. கொஞ்சம் பாடுபட்டு விட்டீங்க. இத்தனை பாட்டுக்கு இந்த கொஞ்சம் கட்டு வழியாவா உங்களுக்கு? ஆமாம் கொட்டம் கிடந்தாலும் அந்த தலை காய் போட்டு ஒரு மாதிரி தட்டு ஆமாம் நீ 1000 சொல்லுக்கண்ணு அந்த ஒரு மலை தான் கண்ணுங்க வெள்ளாமை கேட்டு பிடிச்சி. அந்த ஒரு மலையில் தான் அந்த பூ குப்புன்னு இறங்கி போச்சு. செடியை அடம்பா இருந்தாலும் அதுக்கு தகுந்த காய் இருந்தால் போதும். ஒரு செடியில் இருக்கிற காய் 4 செடியில் ஒன்று சேர்ந்தா வந்துடும். அந்த ஒரே மலை தான் உங்களுக்கு கொண்டு போனதை. ஒரு மோடம் கட்டிச்சு பாரு மல்லி போடுறது ஒரே நாளே இறங்கி போச்சா. தண்ணியும் கட்டலினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. வேலையே இல்லை வந்திருக்காது. சரி இந்த வருஷம் வெள்ளாம தான் போயிடுச்சு. மண் அப்படியே இருக்குது. அடுத்த வருஷம் பேசிக்கலாம். அவரு மண் வரல இல்ல வெள்ளாம தான் இந்த வருஷம் கட்டி போயிடுச்சு. அது அடுத்த வருஷம் வாங்கி விளையும். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். காசான காசெல்லாம் காசை போட்டு காசு எடுக்கிற மாதிரி இப்போ போட்ட காசு வர்றது கஷ்டம். ஆமாம் என்னம்மா ஒரு வருஷம் அப்படி ஒரு வருஷம் இப்படி தான். இந்த தண்ணியில் எவ்வளோ தண்ணி 5000 ஒரு நட 1000 ரூபா அப்படிங்க அப்பா. 5000 செடி மட்டும் எள்ளு செடிக்கு அடிக்கணும். அவ்வளோதான் இப்போ கிடந்ததெல்லாம் அடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு. அடிக்கடிக்கு மாண்டுறியா? மாண்டு சரி சரி. இப்படி அடித்த மறுபடி இந்த கோழிகளெல்லாம் பொறுக்கி இப்படி மலர்ந்து தலையை வேறைய தெளிக்கணும். இப்படி நல்லா மலர்ந்து போட்டு இது 2 தடவை தூத்தி இதில் இன்னும் காய் இருக்குது. அப்புறம் இது எதுக்கு அடிக்கணும்? சரி ஒரு மனசுக்கு வந்துட்டாங்க. வெஜ்ஜி போகுது பேசிட்டான் அவனு தம்பி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு. இதே மாதிரி மணலி போட்டு கொட்டையை தனியாக தூக்கணும், தலையை தனியாக தூக்கணும், மறுபடியும் அந்த காயை அடிக்கணும். அப்போ தான் ராஜி பண்ண முடியும். இது இன்னும் ஊர் பட்ட வேலை கிடக்குது.
இது ராசி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் அத்தனை வேலை வீட்டில் பண்ணி ஆகணும். அதை விடுங்க, சளிச்சா வந்துடும் போடு. சரி, அப்படி தெரியுங்க. கொட்டை வாழை இருக்கிற பொட்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணியாச்சா? சரி, அழிக்கலாம். சாலையில் போட்டு சளிச்சா சுத்தமாக வீட்டில் கொண்டு செல்லடியில் போட்டு சளிச்சோம்னா பவளை மாட்டை கொட்டை இப்படி இருந்தது. வீட்டில் கொட்டி செல்லடியில் சளிச்சா இந்த நேரம் போட்டு வந்துடும். உரமெல்லாம் எது கொட்டு இல்லையா? ஐயா, அப்படியே அல்றா. அதே மாதிரி இதே மாதிரி அழிக்கணும். கொட்டை அருமையாக இருக்குது. அதே இதே மாதிரி மறண்டி இப்படி கொட்டையை அழிக்கணும். வீட்டில் கொண்டு சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு வட்டி கொட்டை கட்டி கொண்டு வந்து அள்ளி கொட்டக்கூடாது. சரி, வேணா விடுங்க. அப்போ ஒரு கையில் நான் அழிக்கிற விடுங்க. இல்லை, நீங்கள் இப்படி நான் அடிப்போம். வாங்க வாங்க, வளர்ந்துருக்கேன். ஐயா அடிக்குது போப்பா. அமுச்சுடுங்க. இன்னும் 2 நாளைக்கு ஆகும். இது ஒரு நாளைக்கு ஆகும், அது ஒரு நாளைக்கு ஆகும். இங்கே ஒரு சாக்கு கிடக்க மாட்டேங்குது. பிடிங்க போப்போ, ஒன்று மாலை ஒன்று வச்சு கொண்டு போட்டு. நாங்கள் ஒரு ஆள் அடிக்க பார்த்தா அள்ளி விட்டோம். கரையான பூசிங்க என்ன பண்ண வந்து எனக்கு அப்படியே ஓடாது வந்து வேலை சொல்லிட்டாங்க. ஆமாம், அந்த காலத்தில் இப்படி வேலையை பண்ணிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் போப்பா.
வச்சு ஊற்றுவோம். காத்தாடி வச்சு தோற்றுவோம். காத்தாடி வச்சு ஊற்றிட்டு வரணும். மறுபடியும் கறி எடுத்து அடிச்சு பட்டுக்காங்க. அதை எடுத்து மறுபடியும் ஆட்டு வைக்கணும். இதாவது வர முடியாது. எப்படி அதுக்குள்ள இந்த வேலை முடிஞ்சு போயிடும். தூத்தி கட்டிக்காய் அடித்து மறுபடியும் அந்த கொட்டையை ராசி பண்ணி இன்னும் எத்தனை வேலை இருக்குது தெரியுமா? அதே மாதிரி இதையும் மறந்து வேணும்.